ஒவ்வொரு ஆண்டும் அதிக தேடப்பட்ட படத்தோடைய லிஸ்ட்டை கூகுள்ல இருந்து வெளியிடுவாங்க. அந்த வகையில் அந்த லிஸ்ட்டில் எப்பயுமே ஒரு விஜய் படம் இருக்கும். ஏன்னா அவருடைய ஃபேன் பேஸ் தமிழ்நாட்டை தாண்டி உலகம் முழுக்க பரவிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த வருஷமும் அவருடைய படம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதை தாண்டி வெறும் ஒரே ஒரு தமிழ் படம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த படம் என்ன, மீதி இருக்கிற அந்த 8 படங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ 500 கோடி 1000 கோடி அப்படின்னு பல பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டுகளை பார்த்த இந்த வருஷத்துடைய டாப் 10 படங்கள் என்னென்னு பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் 2. இந்த படம் தான் கூகுள் அதிகம் தேடப்பட்ட பட்டியலில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இந்த படத்தை அமர் கௌஷிக், ராஜ்குமார் ராவ், தமன்னா உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழில் அரண்மனை 4 வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அதே மாதிரி பாலிவுட்டில் இந்த படம் மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. இந்த படம் தான் லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்குது. 2வது இடத்துல நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன் அப்படின்னு பல பேர் நடித்து வெளியான கல்கி 2898 படம். இந்த படம் 24ல் வெளியான படங்களில் ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று, இந்த படத்தை புஷ்பா 2 முறியடிக்கிறதுக்கான சாத்தியம் நிறைய இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. 3வது இடத்துல விக்ராந்த் மசாய் நடித்த 12th ஃபெயில் படம். இந்த படம் பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தையே கிரியேட் பண்ணிச்சு. குறிப்பாக ஷாருக்கான் நடித்த டங்கி படத்தை ஓரம் கட்டி ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ணிச்சு. ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் இவ்வளோ பெரிய வசூல் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்ட திகழ்ந்த படம் இந்த படம். இந்த லிஸ்ட்டில் 4வது இருக்கக்கூடிய படம் அமீர்கானுடைய முன்னாள் மனைவியான கிரண் ராவ் இயக்கத்தில் வெளியான லாப்பட்டா லேடிஸ். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தையே ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி இந்த படம் தேட்டரை தாண்டி ஓடிடியில் ஃபேன்ஸ் மிகப்பெரிய லெவலில் கவர்ந்துச்சு. இதை பற்றி ஏகப்பட்ட டிபேட் கூட வந்துச்சு. இந்த படம் டாப் 10 சர்ச்டு மூவிஸில் 4வது இடத்துல இருக்கு. 5வது இருக்கிற இந்த படம் ஹனுமான். எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட மகேஷ் பாபுடைய குண்டூர்காரன் படத்தையே வீழ்த்தி தெலுங்குல ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்ச படம் தான் ஹனுமான் படம். இந்த படமும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்து கிட்டத்தட்ட 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பண்ணிச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 6வது படம் தான் ஒரு தமிழ் படம் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கு. அந்த படம் தான் மகாராஜா. நித்லன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் இந்த படம் தமிழ்நாடு, இந்தியாவை தாண்டி சீனாவில் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த படம் இந்த பட்டியலில் 6வது இடத்துல இருக்கு. அடுத்ததா 7வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மஞ்சுமல் பாய்ஸ். குணா குகையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 24 ஸ்டார்டிங்கில் பெருசாக படமே இல்லை, எந்த படமும் ஹிட் ஆகலை. அப்படிங்கிறப்ப இந்த படம் தியேட்டருக்கு மக்களை கொண்டு வந்த ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது. இந்த படம் இந்த லிஸ்ட்டில் 7வதாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கக்கூடிய படம் விஜய் அவர்கள் நடித்த கோட் படம். எல்லாருக்குமே தெரியும், வட்டம் இவர் நடித்த ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இவருக்கு இருக்குது. இவருடைய நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வந்த படம் தான் கோட் படம். இந்த படம் கிட்டத்தட்ட 500 கோடியை நெருங்கி ஒரு மிகப்பெரிய வசூல் செய்யப்பட்டதாக சினி வட்டாரங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் இந்த லிஸ்ட்டில் 8வதா அமைஞ்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்கக்கூடிய படம் சலார் படம். இந்த லிஸ்ட்லேயே ஒரு ஹீரோ படம் 2 வாட்டி இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக பிரபாஸுடைய படம் தான். KGF டைரக்டரான பிரசாந்த் நீல் இந்த படத்தை இயக்கியிருந்தார். படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. குறிப்பாக இந்த படத்துடைய பார்ட் 2க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் 9th பிளேஸில் இருக்கு. இந்த லிஸ்டோடைய கடைசி படம் என்ன அப்படின்னா ஆவேஷம் படம் தான். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை தான். என்ன அப்படின்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம், ஆனால் நல்லா இருக்கும் பட்சத்தில் உலக மக்களால் கொண்டாடப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த படம் இருக்குது. அதன் காரணமாக தான் இந்த டாப் 10 லிஸ்ட்டில் இந்த படமும் சேர்ந்துருக்கு. குறிப்பாக இந்த படத்தில் வர்ற இலுமினாட்டி பாட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.